Hi friends, welcome to my channel. என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ராகி கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ராகி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த கூழ் செய்கிறதுக்கு ராகியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ராகி மாவு விற்பாங்க, அது இன்ஸ்டண்ட்டாக அதை கூட நம்ம போட்டு கூழ் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். இது வந்து நான் ஊற வச்ச தண்ணியே ஊற்றிருக்கேன், அளவாக தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து மிக்சியில் நல்லா போட்டு அடித்து எடுக்கணும். இது வந்து ஒரு கோகோனட் மில்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அந்த ராகியோட இது இல்லாமல் நல்ல ஃபைனாக நான் வந்து பண்ணிட்டேன். பால் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ராகி பால்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பிஃபோர் டேவே கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாள் வந்து நீங்கள் பிஃபோராக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கை குழந்தைங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் ஃபில்டர் வந்து விற்பாங்க இல்லையா, அது வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த திப்பி வந்து கொஞ்சம் கூட போகாமல் இருக்கும் அந்த பாலில், அதுக்காக தான். இப்போ வந்து செகண்ட் பால் நம்ம கோகோனட் மில்க் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு தடவை செகண்ட் பால் எடுத்துக்கலாம். பட் இதுக்கு வந்து நம்ம அரைக்கணும்னு இல்லை, லேசாக அதில் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த பால் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பால் அண்ட் செகண்ட் பால் அது ரெண்டுமே வந்து நல்லா போடும். இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கீழெல்லாம் வெந்திருக்கும், மேலே வந்து வேகாத மாதிரியே இருக்கும். அப்புறம் இதை குக் பண்ணும்போது எப்போயுமே நம்ம அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகிட்டே வரும். இப்போ வந்து லிக்விடாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா திக்காகும், ப்ளஸ் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து அது நல்லா வெந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசை தாண்டின எல்லா பெண்களுமே வந்து ராகி வந்து அவங்க உணவில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த எலும்பு தேய்மானம் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எலும்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறதா இருக்கும். இது வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து கிண்டிக்கணும். பாருங்கள், இதில் வந்து எந்த கட்டி எதுவுமே இருக்காது. நல்லா அதை வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். அது வந்து டைட் ஆகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு அது வந்து திக்னஸும் அந்த கலர் சேஞ்ச் ஆனாலுமே போதும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே ஃபுல்லாக குக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். நல்ல ஒரு ஸ்டிக்கியாக உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம இதில் நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறோம். பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓரளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 4 to 5 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கேன். குழந்தைங்க நல்லா இனிப்பு சாப்பிடுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கீ வந்து ஒரு 1 or 2 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு இதுவும் சேர்த்துக்கோங்க. இது வந்து செட்டிநாடு சைடில் கும்மாயம் செய்வாங்க, அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு வந்து கீ இந்த ஸ்டேஜில் சேர்க்காம நீங்கள் எந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ, அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கீயை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கூழை வந்து அதில் போட்டுட்டு மேலாப்பில் நெய் ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த கலரில் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா திக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து எந்த லம்ஸுமே இருக்காது. அப்படியே ஒரு ஸ்மூத்தாக நம்ம செட்லாக்கெல்லாம் குழந்தைக்கு ஊட்டும் போது அது எவ்வளோ நைஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் ஒரு 4 மாதத்துலேருந்தே கை குழந்தைக்கு இது கொடுக்கலாம். நல்லா ஜீரணம் ஆகும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.